ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 4 எபிசோட் 81 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே நருட்டோ இந்த ஒரு ட்ரைனிங்கில் செம்ம டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி காட்டுவாங்க. நருட்டோ யாமட்டோ ரெண்டு பேருமே டயர்டாக இருப்பாங்க. ரசங்கானில் ஃபோக்கஸ் பண்ணும்போது சக்கர நேச்சரில் சொதப்பிடுறேன், இதே சக்கர நேச்சரில் அதிகப்படியாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் ரசங்கான் பண்ண முடியல அப்படின்ட்டு படுத்துருவான் நருட்டோ. நாலாவது ஹொக்காகேவை சர்பேஸ் பண்ணுறக்குன்னு ஒரு ஷினோபி இருந்தால் அது கண்டிப்பாக நீயா தான் இருப்ப அப்படின்னு இருப்பாரு கக்காஷி. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு கக்காஷி சென்சே என்னை அதிகப்படியாக நம்புறாரு, அந்த நம்பிக்கையை என்னால் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, நான் ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியரா இருக்கேன் அப்படின்ட்டு நருட்டோ ஃபீல் பண்ணுவான். யாமட்டோ இப்போ என்ன பண்றது, இதை ஸ்டாப் பண்ணிடலாமான்னு சொல்லி கேட்பாரு. அவனுக்கு அதான் வேணும்னா அப்படின்னு கக்காஷி பேசிட்டு இருக்கும்போது நருட்டோ செம்ம டயர்ட்ல இருப்பான். அவன் மேல 1 drop ஆஃப் வாட்டர் விழுகும், அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு விஷயம் வேலி ஆஃப் த எண்ட்ல நருட்டோ சாஸ்கே கிட்ட தோத்து போயிருப்பான் இல்லையா, அந்த ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தும். அவன் ஒரோச்சிமாரு கிட்ட நடந்து போய் இப்ப அவன் மொத்தமாவே மாறி இருக்க மாதிரி, நருட்டோக்கு முன்னாடி சாஸ்கே இருக்க மாதிரி இருக்கும். செம கடுப்பான நருட்டோ டக்குன்னு எந்திரிப்பான். எனக்கு இப்படி படுத்திருக்கலாம் நேரம் இல்ல அப்படின்ட்டு மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து சக்குரா பார்த்துட்டு இருப்பா. நருட்டோவோட எல்லா க்ளோன்ஸுமே வெறித்தனமா ட்ரைனிங் எடுக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு க்ளோன்ல இருந்து நைன் டெயில்ஸோட அந்த சக்கரா வெளியே வர ஆரம்பிக்கும். இதை பார்த்த இன்னொரு க்ளோன் எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க, அந்த நைன் டெயில்ஸ் ஃபாக்ஸ் சக்கரா இன்னொருத்தனுக்குள்ள இருந்து வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு ஓட ஆரம்பிக்குங்க. அந்த நைன் டெயில்ஸ் க்ளோக் வரவுமே செம ரேஜ் ஆவான் நருட்டோ. சுத்தி வர எல்லாத்தையுமே அடிச்சு வீசுவான். அந்த ஒரு பவருங்க அது ரொம்பவுமே வெறித்தனமா இருக்கும். கேப்டன் யாமட்டோ கிட்ட நருட்டோ ஹெல்ப் கேட்டு கத்துவான். யாமட்டோ ஒரு வழியா அந்த ஒரு க்ளோன்ல இருந்து வெளியே வந்த மொத்த நைன் டெயில்ஸ் சக்கராவையுமே கட்டுப்படுத்திடுவாரு. கக்காஷி நருட்டோ கிட்ட போயிட்டு நீ ஓகேவான்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ பேச மாட்டான். கக்காஷி கிட்டத்தட்ட அந்த ரசங்கான்ல வின் சக்கரா நேச்சரை கொண்டு வரக்கு கிட்டத்தட்ட 200 க்ளோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்க நீ, இதே வேற ஒரு ஷினோபிக்கா இருந்தா இந்த ஒரு ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 4800 மணி நேரம் தேவைப்பட்டிருக்கும். ஆனா உனக்கு இதுவும் கூட பத்தலையான்னு சொல்லி கேட்பாரு கக்காஷி. நருட்டோக்கு இந்த ஒரு ட்ரைனிங்ல சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. இந்த ஒரு சக்கரை கண்ட்ரோல் பண்ற விஷயம் செம கடுப்பா இருக்கு. அதே மாதிரி என்னால 200 க்ளோன் தான் பண்ண முடியுங்கிறது என்ன லிமிட்டா, இந்த ஒரு விஷயத்த பண்ணவே முடியாதுங்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்கு. என்னோட மொத்த கான்சென்ட்ரேஷனுமே ரசங்கான ஃபார்ம் பண்றதுல தான் இருக்கு. அதுக்கு மேல சக்கரா நேச்சரை சேஞ்ச் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு அப்படின்பா நருட்டோ. கக்காஷி இன்னைக்கு என்ன இவ்வளோ நெகட்டிவா இருக்க, இது நான் பார்த்த நருட்டோ உசுமாக்கி இல்லையே அப்படின்பாரு. இதுக்கப்புறமா சக்குரா கிட்ட காட்டுவாங்க. சாய் வந்திருப்பான். அவனோட டிராயிங் யூஸ் பண்ணி வவ்வாலோட்ட ஒரு கிரியேச்சர் டிராப் பண்ணி அதை அம்ப்ரலாவா யூஸ் பண்ணுவான். சளி பிடிச்சிக்க போகுது அப்படின்ட்டு நருட்டோவோட ட்ரைனிங் எப்படி போகுதுன்னு சக்குரா கிட்ட கேட்பான். அவனோட ரசங்கான்ல சக்கரா நேச்சரை சேஞ்ச் பண்றங்கிற விஷயம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. அவன் அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டும் கிடையாதுன்னு சக்குரா சொல்லும் போது அதனால தான் கக்காஷி ட்ரைனிங் கொடுக்குறாரான்னு சொல்லி சாய் கேட்பான். கக்காஷி சென்சே இந்த ஒரு ட்ரைனிங் நருட்டோனால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னாரு. குறிப்பா நருட்டோனோட இன்னொரு க்ளோனை யூஸ் பண்றது மூலமா இந்த ஒரு ட்ரைனிங்கை டபுள் ஆக்கலான்னு நினைச்சாரு. ஆனா நருட்டோ அதை மல்டிப்ளை பண்ணா 200 க்ளோன்ஸ் கொண்டு வந்தான். இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்த அவனால பண்ண முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறான். சொல்லப்போனா இந்த ரசங்கான்ங்கிற ஜுட்சு 4th ஹொக்காகே கண்டுபிடிச்சது நருட்டோ மாதிரியான ஒரு ஷினோபினால அதுல சக்கரா நேச்சரை ஆட் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு அது நடக்கவே நடக்காது அப்படின்பா சக்குரா. சாய் சிரிச்சுக்கிட்டே நருட்டோ ஒரு முட்டாள், நான் நினைச்ச விஷயத்த தான் நீ நினைச்சிருக்க. நருட்டோ மாதிரியான பர்சன்ஸ்லாம் எப்படி இப்படிப்பட்ட விஷயத்த செய்வாங்கன்ட்டு கக்காஷின் யாமட்டோ வேற இங்க ட்ரைனிங்க்கு விட்டுருக்காங்க. இவனால இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியுமா என்ன அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும் போது சக்குரா கடுப்பா இருப்பா. ஏகப்பட்ட படைப்பிரிவுகள் பிரிஞ்சு அக்காட்சுகி மெம்பர்ஸை தேடிட்டு இருக்கு. இந்த ஒரு பாயிண்ட்ல கக்காஷி யாமட்டோ இங்க இருக்கலாம் டோட்டலாவே வேஸ்ட், மேன் பவர் இல்லாம போகுது. அதுலயும் நருட்டோ கிட்ட இருந்து ஹொக்காகி அப்படி என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அப்படின்னு சாய் சொல்லும் போது சக்குரா வெறித்தனமா பக்கத்துல இருக்க மரத்தை குத்திருப்பா. இன்னொரு வார்த்தை நருட்டோவை பத்தி தப்பா பேசினா நீ அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்பா சக்குரா. நருட்டோ முட்டாளா இருக்கலாம், தேவையில்லாத விஷயத்த பண்ணிக்கலாம், வினோதமா கூட நடந்திருக்கலாம். அவனை ஒரு முட்டாள் நினைச்ச எல்லாத்தையுமே அவன் தப்புன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கான். லீஃப் வில்லேஜ கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ்ல ஏகப்பட்ட தடவை காப்பாத்திருக்கான். அவனோட டீம்மேட்டா உனக்கு இந்த விஷயம் புரிஞ்சாகணும் அப்படின்னு பயங்கர டென்ஷனோட சக்குரா பேசிட்டு இருக்கும் போது சாய் சிரிப்பா. என்னடா சிரிப்புன்ட்டு குத்துறக்கு போவா சக்குரா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல, சில நேரங்கள்ல புக்ல இருக்க விஷயம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் அதர் பீப்புள்ஸ் ஃபீலிங் அப்படிங்கிற சீரீஸ் உள்ள புக்கை தான் படிச்சிருப்பான் சாய். வார்த்தைகள் உண்மையான ஃபீலிங்ஸை வெளிக்கொண்டு வருங்கிற சீரீஸ் தான் இது. அந்த புக்ல போட்டிருக்க விஷயத்த சக்குராவை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பான் சாய். சாய் நீ நருட்டோவை எந்த அளவுக்கு நம்புறேன்னு எனக்கு தெரியுது அப்படின்லாம் சொல்லும் போது என்னென்ன ஏமாத்திட்டியான்னு சொல்லி சக்குரா கேட்பா. சாய் இந்த மோசமான மட்பால்ஸை சாப்பிட்றது மூலமா நருட்டோக்கு ரொம்பவுமே கஷ்டமா தான் இருக்கும், அவன் ட்ரைனிங்கோட ரிசல்ட்ஸும் கூட காட்ட முடியாம அப்படின்னு சாய் சொல்லவும் சக்குரா செம கடுப்பாவா. டேஸ்டா முக்கியம், எஃபெக்டிவ்னஸ் தானே முக்கியம் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கும் போதே சாய் இங்க இருந்து கிளம்பியிருப்பான். நருட்டோ இந்த ஒரு சுச்சுவேஷனை கடந்து வந்துருவான்ட்டு போயிடுவான் சாய். இதே ஃபீலிங் தான் சக்குராவுக்கும் இருக்கும். இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. இந்த தடவை இதெல்லாம் நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்பா நருட்டோ. எப்படி இருந்தாலும் நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்பாரு கக்காஷி. நருட்டோ சொல்றது ஈஸி தான்,
உங்களால ஒரே சமயத்துல லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமுமே பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்பான். யாமட்டோ இதுவும் கரெக்ட் தான், இது முடியாத காரியம் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. ஓ அதான் பிரச்சனையா, இது என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணி நான் வலது பக்கம் பாக்குறேன், அதே சமயம் இடது பக்கமும் பாக்குறேன் அப்படின்பாரு. நருட்டோக்கான ஐடியா அவனுக்கு கிடைச்சிரும். அப்படி என்ன புரிஞ்சது இவனுக்கு அப்படின்னு திங்க் பண்ணுவாரு ககாஷி. நருட்டோ ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். இதுக்கப்புறமா காக்குசு அப்புறம் ஹீடான் இருக்க இடத்த காட்டுவாங்க. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஜுட்சு மூலமா அகாட்சுகியோட மறைவிடத்துல எல்லாருமே சந்திச்சுக்குவாங்க. டூ டெயில்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு யூகிட்டோ நீயோட உடம்புல இருந்து டூ டெயில்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீடான் பெயின் கிட்ட லீஃப் ஷினோபிஸோட சண்டை போட்டு இருக்கிறதுக்கு நடுவாலேயே டூ டெயில்ஸை யூகிட்டோ கிட்ட இருந்து பிரிச்சு சீல் பண்றதுக்கு கூப்பிட்டுருப்பான் இல்லையா, அதை பத்தி கேட்டு கடுப்பாவான். இந்த ஒரு ப்ராசஸ் 3 நாள் எடுக்கணும் பெயின் சொல்லவும், என்ன 3 நாள் ஆகுமா, நாங்க இருக்க இடத்துல மழை பெய்யுது அப்படின்பா ஹீடான். காகுசு கொஞ்சம் வாய மூடுறான்பா. விட்டுருந்தா லீஃபை சேர்ந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத ஷினோபிஸ அப்பவே நான் முடிச்சிருப்பேன், ஜாஷின் மதத்தை பத்தி புரிய வச்சிருப்பேன் அப்படின்பா ஹீடான். இங்க பாரு, லீஃப் சேர்ந்தவங்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இல்ல, அவங்களோட முன்னோர்களை கடவுளா நினைக்கிறாங்க. வில் ஆஃப் ஃபயரோட தத்துவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாங்க. நீ சண்டை போட என்ன ஒரு நியாயத்தை வச்சிருக்கியோ அதே தான் அவங்களுக்கும் அப்படின்பா பெயின். ஹீடான் செம கடுப்பாவான். என்ன இன்சல்ட் பண்றேன்னு சொல்லி கேட்பான் ஹீடான். இங்க பாரு, அந்த நோக்கம்லாம் எனக்கு இல்ல, நீ சண்டை போடுறதுக்கான பர்டிகுலர் ரீசன் இருக்கு. சொல்ல போனா நம்ம எல்லாம் ஒரே படகுல தான் இருக்கோம். இந்த போருங்கிற ஒரு விஷயம் மதம், தத்துவம், வளங்கள், மண்ணுக்காக வெறுப்பு, அன்பு, பழி வாங்குறதுக்கு, ஒரு சில ஆசைகளுக்காக கூட நடக்கலாம். அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அவங்க எவ்வளோ ஸ்டூப்பிடா இருந்தா என்ன, அடுத்து சண்டை போட திங்க் பண்ணுவாங்க, வார் ஸ்டார்ட் ஆகும். நம்மளை பொறுத்த வரைக்கும் போருக்கான உள்ளுணர்வு இருந்தா போதும் அப்படின்னு பெயின் பேசிட்டு இருக்கும் போதே, யாரும் இவ்வளோ பெரிய லெக்சர்லாம் கேட்கறதுக்கு விரும்பல, எனக்குன்னு தனிப்பட்ட இலக்குகள் இருக்கு, என்னோட மொத்த விஷயத்தையுமே அகாட்சுகிங்கிற இந்த ஆர்கனைசேஷனுக்காக மட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஹீடான் சொல்லவும், நீ அகாட்சுகில இருக்க வரைக்கும் நீ எங்களோட இலக்குகளுக்கு தான் ஒத்துழைக்கணும். ஒன்ஸ் இந்த கோல் முடிஞ்சாலே உன்னோட இலக்குகளும் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தான் அப்படின்னு பெயின் சொல்லும் போது ஹீடான்ல சமக்கடுப்பா இருப்பான். எவ்வளவு முடிவோ நல்லா பேசிக்க, கடைசி கட்டமா அகாட்சுகி வந்து நிக்க இடம் என்ன, பணம் தானே, பணத்துக்காக தானே சண்டை போடுறீங்க, சேம் காக்குசு மாதிரியே. நான் என் வாழ்க்கையில பணத்துக்காக சண்டை போடுறத தான் ரொம்பவுமே வெறுக்கிறேன் அப்படின்பா ஹீடான். அதுக்கு பெயின், இப்போதைக்கு பினான்சியல் திங்ஸை தான் அகாட்சுகி ஆர்கனைசேஷன் பார்த்தாகணும், ஆனா எங்களோட உண்மையான இலக்கே வேற, அந்த ஒரு விஷயத்தை அடையணும்னா அதிகப்படியான பணத்தை செலவு பண்ணியாகணும் அப்படின்பா. இதை கேட்ட ஹீடான், டோபிக்கு அடுத்து 2ஆவதா சேர்ந்த புது மெம்பர் நானு, அதனால உண்மையான இலக்கு என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு பெயின் மேல கடுப்பாவான். என்ன காண்டாவுதா அப்படின்ட்டு பெயின், இந்த டைம் தான் கரெக்டானது உனக்கு சொல்றக்கு அப்படின்ட்டு அகாட்சுகியோட அந்த இலக்கை பத்தி சொல்லுவான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பாத்தீங்கன்னா பணம் தான். இதை கேட்ட ஹீடான் கடுப்பாவான். பெயின் செகண்ட் ஸ்டெப்பா அந்த பணத்தை யூஸ் பண்ணி ஷினோபி வேர்ல்டோட வரலாறுலயே ஃபர்ஸ்ட் வார் கான்ட்ராக்ட் ஆர்கனைசேஷனை உருவாக்க போறோம் அப்படின்பா. இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ரியல் டைம் எக்ஸாம்பிளே கொடுப்பேன். அதாவது 2 நாட்டுக்கு இடையில ஒரு சண்டை போயிட்டு இருக்குன்னா, குறுக்காட ஒரு சில கண்ட்ரீஸ் நாங்க வந்து இவங்களுக்கு எங்களோட சப்போர்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ல ஒரு நாட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அதுக்கான சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த 5 கிரேட் நேஷன்ஸ் இருக்குன்னா, இப்ப யார் பக்கம் வந்து இவங்களுக்கு பணம் கிடைக்குதோ அவங்களுக்காக இவங்க வேலை பார்ப்பாங்க, ஒரு கூலிப்படையோட்ட. இதை கேட்ட ஹீடான், இதே விஷயத்தை தானே மற்ற ஷினோபி கிராமங்களும் பண்ணுது, அவங்க மிஷின்ஸை வாங்குறாங்க, அதுக்கேற்ற பேமெண்ட்ஸை அந்த மிஷினை முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறாங்க, நீ சொல்றதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, என்ன எந்த ஒரு வில்லுமே இல்லாத ஏதாவது சின்ன கிராமத்தை பிடிச்சி அதுக்கு லீடர் ஆகலான்னு பாக்குறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீடான் செம கடுப்போட கேட்பான். இந்த ஒரு விஷயத்த நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்பா பெயின். ஹீடான் என்னன்னு கேட்கவும், இதை நான் ஆர்டராவே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ட்டு மொத்த ஷினோபி வேர்ல்டோட மேப்பையுமே காட்டுவாங்க. இந்த 5 மேஜர் நேஷன்ஸுமே அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு வச்சிருக்கிறது இந்த மாதிரி மிஷின்ஸ் போறது மூலமா தான். இந்த லேண்ட்ஸோட மொத்த இன்கம் அண்ட் எக்கனாமியுமே இதை நம்பி தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பேட்டில்ஸ்லாம் பார்டருக்குள்ளேயும் இருக்கலாம், இல்லை பார்டருக்கு வெளியவும் இருக்கலாம். இன்னொரு வகையில் சொல்லணும்னா, ஒரு லேண்ட் ஸ்டேபிளான ப்ராஃபிட்ல இருக்கணும்னா அங்கே போருங்கிற விஷயம் தேவைப்படுது. ஆனால் இப்போ இருக்க காலம் சின்ன சின்ன சண்டைகள் தான் இருக்கு. கடந்த காலத்தில் இருந்த பெரிய போர்கள்லாம் இப்போ இல்லை. நிறைய கிராமங்கள் சின்னதாக இருந்தாலும் எல்லா பக்கமும் ஷினோபி சண்டை போடுறதுக்கு தயாராக தான் இருக்காங்க, அவங்களோட லேண்டுக்காக உயிர் தியாகம் செய்யறதுக்கும் கூட. 5 கிரேட் நேஷன்ஸ்லயுமே அந்த லேண்டோட கிராமங்களும் அங்க இருக்க மக்களும் நம்பிக்கையோடவும் நல்லாவும் இருக்காங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட மிஷின்ஸ் கிடைச்சு நல்ல ஸ்டேபிளாவே இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் சின்ன நேஷன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. போரா இருந்தாலும் பீஸ் டைமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட கிராமங்கள் கீழேயே இருக்கும் போது திடீர்னு போர் வந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயத்துல இருந்து அவங்களால போராடி கூட வாழ முடியாது. அதனால ஒரு லேண்ட் மேல இருக்க விசுவாசம் இல்லாம தேவைப்படும் போது மட்டும் தேவையான அளவு ஷினோபியை திரட்டுவோம், அப்புறம் ஆர்கனைசேஷனை உருவாக்கி தேவைப்படுற ஃபோர்ஸை கொடுப்போம். சின்ன கிராமங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த சின்ன ப்ராஃபிட்டுக்காக பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல, முதல்ல வார் ட்ரேடோட கண்ட்ரோல் நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறமா டெய்ல்டு பீஸ்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம போர்களை உருவாக்குவோம். மார்க்கெட்டுக்கு தேவைப்படுற பெருசோ சின்னதோ கடைசியில எல்லா போர்லையும் தனிக்காட்டு ராஜாவா மொத்த கண்ட்ரோலையும் நம்ம எடுப்போம். இது மட்டும் நடந்துருச்சுன்னா 5 கிரேட் நேஷனுமே கொலாப்ஸ் ஆகும். கடைசியில நம்ம கிட்ட தான் வந்து நின்னாகணும். அப்ப நம்மளோட உண்மையான இலக்கு அடைவோம்.
அப்படின்ட்டு அவங்க இலக்கோட கடைசி ஸ்டெப்பான தேர்ட் ஸ்டெப்பை சொல்லுவான். இந்த மொத்த உலகத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹொக்காகே ஆஃபீஸ்ல காட்டுவாங்க. கொட்டெட்சு, இசுமோ, ஷிகமாரு 3 பேரும் ஆசுமா இறந்த விஷயத்த சுனாடே கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. தலையில கை வச்சுட்டு கொண்டிருப்பாங்க. கொட்டெட்சு கொரோனாயை பத்தி கேட்கவும், இறுதி சடங்கு நடக்க போற விஷயத்த எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, கொரோனா கிட்ட இதை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்பாங்க சுனாடே. இல்ல அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்பா ஷிகமாரு. கேப்டன் ஆசுமா கிட்ட இருந்து அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்பா. இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. கடைசியில எப்படியோ வின் ரிலீஸ் ரசங்கான பண்ணிருப்பான். இதை பார்த்த கக்காஷி இதான் உன் ஐடியாவா அப்படின்ட்டு 2 பேரும் ஒரிஜினல் ரசங்கானம் பண்றப்ப இன்னொருத்தன் சக்ரா நேச்சரை பாத்துக்கிறான் இல்லையான்னு சொல்லி கக்காஷி கேட்கவும், நருட்டோ அதேதான்ட்டு தேட ஒரு குளோன் தேவைப்படுச்சு, சக்ரா நேச்சரை விண்டா சேஞ்ச் பண்ணி ஹேண்டில் பண்றக்கு அப்படின்ட்டு, என்னால ஒரே சமயத்துல இடது பக்கமும் வலது பக்கமும் பார்க்க முடியலனா நான் என்னோட குளோனை யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு என்னோட பொறுப்புகளை பிரிச்சு இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன் அப்படின்பா. இதுக்கு முன்னாடி வந்த என்னோட ஷேடோ குளோன் கொடுத்த ஐடியா இல்லையா அப்படின்னு சொல்லி கக்காஷி கேட்டுட்டு மனசுக்குள்ள நருட்டோவோட சக்ரானாலையும் அவனோட ஷேடோ குளோன்ஸோட ஸ்கில்னாலையும் மட்டும்தான் இப்படிப்பட்ட விஷயத்த பண்ண முடியும், என்னாலையும் பண்ண முடியாது, அதே மாதிரி ஃபோர்த் ஹொக்காகேனாலையும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இவன் திங்க் பண்ணுவாரு. நான் நினைச்ச மாதிரியே தான் நருட்டோ, நீ ஆச்சரியம் நிறைஞ்சவனா இருக்க, எனக்கு உனக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்பாரு கக்காஷி. இதை கேட்ட நருட்டோ ஒரு மாதிரி வினோதமா ஃபீல் பண்ணிட்டு ஜுட்சுவை கண்ட்ரோல் பண்ணாம விடவும் 3 பேருமே பறந்து போய் விடுவானுங்க. 2 குளோன்ஸுமே ரிலீஸ் ஆயிரும். நருட்டோ இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்பா. உங்களாலதான் மொத்த ஜுட்சுவுமே போயிருச்சுன்ட்டு. நான் என்னடா சொன்னேன் அப்படின்ட்டு பக்கத்தால போகும்போது தள்ளி போங்கன்பா நருட்டோ. இங்க பாரு என்ன வார்த்தைகளால என்னோட உணர்வுகளை வெளிக்காட்டுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு பக்கத்தால போவாரு. நருட்டோக்கு மனசே இல்லாம பின்னாடி போயிட்டே இருப்பான். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாமட்டோ பார்த்துட்டு இருக்கும் போது ஈசுமோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். கக்காஷி ஒரே நிமிஷம் அந்த பக்கம் பாப்பாரு. நருட்டோவும் என்னாச்சுன்னு பாப்பான். யாமட்டோ கக்காஷி சென்பாயின்னு கூப்பிட்டு ட்ரைனிங் இதோட நிறுத்திட்டு வில்லேஜுக்கு போகணும் அப்படின்பாரு. நருட்டோ என்னன்ட்டு வாயை பொளந்துருவான். கக்காஷி என்னாச்சுன்னு கேட்கவும் யாமட்டோ பக்கத்தால வந்துட்டு ஆசுமா சருட்டோ அப்படின்பாரு. அதுக்கே நருட்டோ அண்ட் கக்காஷியோட முகமே மாறும். இறந்துட்டாரு அப்படின்பாரு யாமட்டோ. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டீம் 10 அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா ஷிகமாரு. இதுக்கப்புறமா கொட்டட்சு கிட்ட காட்டுவாங்க. சிரப் சாப்பிட்டு இருப்பான். இவ்வளோ இனிப்பு எப்படா சாப்பிட்றேன்னு கக்காஷி கேட்பாரு. யாமட்டோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல முட்டாள்தனமா நடந்துக்கணுமான்னு சொல்லி கேட்கவும், இங்க இருந்து வெளியே போனா ஏகப்பட்ட வேலையை முடிக்கணும் அப்படின்பா கொட்டட்சு. ஈஸுமோ இங்க வந்துட்டு கொட்டட்சு ஒன்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்பா. லேடி சுனாடே வேலைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்பா. பெரிய கலவரமே நடந்திருக்கும். சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சு யூஸ் பண்ணிலாம் கொட்டட்சு தப்பிச்சிருப்பான். கீழே விழுந்த சிறப்புல கால் வச்சு ஈஸுமோ கீழே விழுந்திருப்பான். இவன் ஓகே தானான்ட்டு யாமட்டோ கக்காஷி பார்க்கும்போது கொட்டட்சு மேல கடுப்போட எந்திரிப்பான். ஆனா இதை யூஸ் பண்ணி தான் அந்த சிரப் ட்ராப்ங்கிற ஜுட்சுவை கண்டுபிடிச்சிருப்பான். இதை பத்தி ஷிகமாரு கிட்ட பாபிக்யூல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான் ஈசுமோ. எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்து எந்த மாதிரியான ஜுட்சுவை எடுத்திருக்கான் பாத்தீங்களா, இதெல்லாம் பார்த்து கத்துக்க ஷிகமாரு அப்படின்பா கொட்டட்சு. இப்ப நான் என் வீட்டுக்கு போலாமான்னு சொல்லி ஷிகமாரு கேட்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது.